our Easy Math channel. Today என்ன பார்க்க போறோம்னா 11th standard chapter 8ல வெக்டார் இயற்கணிதத்துல exercise 8.1ல problem number 10 பார்க்க போறோம். problem number 10ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ABC ன்னு ஒரு முக்கோணம் கொடுத்திருக்காங்க. அந்த முக்கோணத்தோட நடுக்கோட்டு ஜந்தி வந்து G எண்ணில். அதாவது முக்கோணம்னா என்ன இருக்கும்? மூணு புள்ளிகள் சேர்ந்தது ஒரு முக்கோணம். மூணு புள்ளிகளை இணைச்சோம் அப்படின்னா நமக்கு முக்கோணம் கிடைக்கும். அந்த மூணு புள்ளிகளுக்கும் ஒரு நடுப்புள்ளி இருக்கும் இல்லையா? மூணுக்குமே வந்து காமனா ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து நடுப்புள்ளியா இருக்கும். அப்ப அந்த புள்ளி வந்து ஜீனு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க ஜீனு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா GA வெக்டார் பிளஸ் GB வெக்டார் பிளஸ் GC வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார் அப்படின்னு சொல்லி நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எப்போ வெக்டார்னாலே எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்? ஒரு புள்ளி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு முக்கோணமோ இல்லை ஒரு கோட்டு துண்டோ அந்த மாதிரி எது கொடுத்தாலும் இணைகரமோ நாற்கரமோ எது கொடுத்தாலும் அதுக்கு நிலை வெக்டார்களா அந்த புள்ளிகளை வச்சு நம்ம ஆர்ஜினை பொறுத்து நிலை வெக்டார்களா எழுதுவோம். நிலை வெக்டார்களா எழுதிட்டு நம்ம கொடுத்துருக்கிறத வச்சு என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை வந்து ஆட் பண்ணி செய்வோம். ஸோ அதே மாதிரி தான் இதையும் பண்ண போகிறோம். இப்போ ஏபிசின்னு நம்ம ஒரு முக்கோணம் நம்மளா எடுத்துக்கிறோம். அவங்க ஏபிசின்ற முக்கோணம் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏபிசின்னு ஒரு முக்கோணம், அந்த முக்கோணத்தோட நடுக்கோட்டு சந்தி ஜீன்ற அந்த மூணுக்குமே மையப்புள்ளி வந்து ஜி அப்படின்றத அவங்களே சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜின்னு எழுதிக்கிட்டோம். இப்போ வந்து ஒவ்வொரு புள்ளிக்கும் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா நிலை வெக்டார்களா எழுத போகிறோம். அப்போ ஏ வெக்டார்னா ஆர்ஜினை பொறுத்து எழுதுனா ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார், OB வெக்டார் ஈக்குவல் டு B வெக்டார், OC வெக்டார் ஈக்குவல் டு C வெக்டார்னு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து G வெக்டாருக்கு நிலை வெக்டார் எழுதணும், அதாவது OG வெக்டார் எழுதணும். இந்த OG வெக்டார் எப்படி இருக்கு? இந்த மூணு புள்ளிக்கும் நடுப்புள்ளியா இருக்கு. இப்ப ரெண்டு புள்ளிக்கு நடுப்புள்ளியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு வெக்டாரையும் கூட்டி ரெண்டால டிவைட் பண்ணுவோம். இப்ப இந்த A வெக்டார் இது B வெக்டாரா இருந்துச்சுன்னா இது நடுப்புள்ளி C வெக்டாரா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? A வெக்டார் பிளஸ் B வெக்டார் டிவைடட் பை 2ன்னு போடுவோம். ஆனா இங்க எப்படி இருக்குன்னா மூணு புள்ளிக்கு நடுப்புள்ளியா இருக்கு. அப்போ மூணு புள்ளிக்கு நடுப்புள்ளியா இருந்துச்சுன்னா இந்த மூணு நிலை வெக்டார்களையும் கூட்டி இந்த மூணால டிவைட் பண்ணோம் அப்படின்னா இதோட நடுப்புள்ளி கிடைச்சிடும். அப்போ OG வெக்டார் ஈக்குவல் டு A வெக்டார் பிளஸ் B வெக்டார் பிளஸ் C வெக்டார் பை 3ன்னு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ எல்லாத்துக்கும் நிலை வெக்டார்கள் எழுதிட்டோமா? கொடுத்துருக்கிற கிவனுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணணும்னா வெக்டார்னாலே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா கொடுத்துருக்கிற வெக்டாருக்கு என்ன பண்ணிடணும்னா நிலை வெக்டார்கள் கண்டுபிடிச்சிடணும். அதை கண்டுபிடிச்சிட்டாலே பாதி ப்ராப்ளம் வந்து சால்வ் தான். ஸோ அதை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவல் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ GA வெக்டார் பிளஸ் GB வெக்டார் பிளஸ் GC வெக்டார் ஈக்குவல் டு இப்போ GA வெக்டார்ன்றது என்ன அப்படின்னா GA வெக்டார் எப்படி எழுதிக்கலாம்? ரெண்டு நிலை வெக்டார்களாக பிரித்து எழுதிக்கலாமா? அதாவது A வெக்டார் G வெக்டார் A வெக்டார் ரெண்டு வெக்டார் சேர்ந்துருக்கு. அப்போ OA வெக்டார் மைனஸ் OG வெக்டார்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி GB வெக்டார் எழுதணும் அப்படின்னா OB வெக்டார் மைனஸ் OG வெக்டார்னு எழுதிக்கலாம். GC வெக்டார் எழுதுனா OC வெக்டார் மைனஸ் OG வெக்டார்னு நிலை வெக்டார்களாக பிரித்து எழுதிக்கிறோம். ஏன் நிலை வெக்டாராக பிரித்து எழுதிக்கிறோம் அப்படின்னா நிலை வெக்டார்களாக பிரித்து எழுதினாதான் நம்மளோட வேல்யூஸ்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ அதனால நிலை வெக்டார்களாக பிரித்து எழுதிட்டோம். இப்போ OA வெக்டார் ஈக்குவல் என்ன எடுத்து வச்சிருக்கோம்? A வெக்டார். ஸோ A வெக்டார் மைனஸ் OG வெக்டார் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். A வெக்டார் பிளஸ் B வெக்டார் பிளஸ் C வெக்டார் பை 3. நெக்ஸ்ட் OB வெக்டார் வந்து B வெக்டார் மைனஸ் OG வெக்டார் என்னன்னா A வெக்டார் பிளஸ் B வெக்டார் பிளஸ் C வெக்டார் பை 3 பிளஸ் OC வெக்டார் என்னன்னா C வெக்டார் மைனஸ் A வெக்டார் பிளஸ் B வெக்டார் பிளஸ் C வெக்டார் பை 3ன்னு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா LCM எடுக்க போறோம். ஸோ LCM எடுத்தா என்ன வரும்? A வெக்டார் மைனஸ் இந்த 3 வந்து இதுக்கு மட்டும் தான் இருக்கு. ஸோ காமனா LCM எடுத்துரும். இப்போ 3ஆல இதை மல்டிபிள் பண்ணோம்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணா 3A வெக்டார் மைனஸ் இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிடும். மைனஸ் A வெக்டார் மைனஸ் B வெக்டார் மைனஸ் C வெக்டார் பிளஸ் இந்த இங்கே LCM எடுத்தனா பிளஸ் 3B வெக்டார் மைனஸ் A வெக்டார் மைனஸ் B வெக்டார் மைனஸ் C வெக்டார்னு வந்துடும். இங்கே LCM எடுத்தனா 3C வெக்டார் மைனஸ் A வெக்டார் மைனஸ் B வெக்டார் மைனஸ் C வெக்டார் மூணுத்துக்கும் காமனா LCM எடுத்துரும். அப்போ டிவைடட் பை 3ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா மைனஸ் A வெக்டார் இங்கே ஒரு மைனஸ் A வெக்டார் இங்கே ஒரு மைனஸ் A வெக்டார். அப்போ ஆட் பண்ணோம்னா மைனஸ் 3A வெக்டார்னு கிடைக்கும். இங்கே பிளஸ் 3A வெக்டார் இருக்கு, இங்கே மைனஸ் 3A வெக்டார்னு இருந்துச்சுன்னா இப்போ ரெண்டு கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் B வெக்டாருக்கு பார்த்தோன்னா மைனஸ் B வெக்டார் மைனஸ் B வெக்டார் மைனஸ் B வெக்டார் இருப்பேன். இங்கே மைனஸ் 3B வெக்டார் இங்கே பிளஸ் 3B வெக்டார். ஸோ ரெண்டு கேன்சல் ஆகி அதுவும் 0ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து மைனஸ் C வெக்டார் மைனஸ் C வெக்டார் மைனஸ் C வெக்டார் மைனஸ் C வெக்டார். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா மைனஸ் 3C வெக்டார்னு இருக்கு, இங்கே பிளஸ் 3C வெக்டார்னு இருக்கு. இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ 0. ஆக மொத்தத்தில் மேலே இருக்கிற எல்லாமே 0 ஆயிடுச்சு. எல்லாமே வெக்டார்ஸ்ல கூட்டுறப்ப நமக்கு 0 வந்திருக்கு. அப்போ ஆன்சரும் எப்படி இருக்குன்னா வெறும் 0ன்னு போடக்கூடாது, 0 வெக்டார்னு போடணும். நம்ம நம்பரை நார்மலாக ஆட் பண்ணுறப்ப சப்ராக்ட் பண்ணுறப்ப 0 வந்துச்சு அப்படின்னா 0ன்னு போட்டுடலாம். இங்கே வெக்டார் ஆட் பண்ணுறப்ப சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு 0 வர்றதுனால 0 வெக்டார்னு தான் நம்ம போடணும். இது எல்லாமே வெக்டார்ஸ். அப்போ வெக்டார் வேல்யூன்றனால அதை கழிச்சோன்னா நமக்கு என்ன 0 கிடச்சிச்சுன்னா அது 0 வெக்டார் தான் போடணும். ஸோ 0 வெக்டார் டிவைடட் பை 3.
இப்போ 0 வெக்டார் டிவைடட் பை 3னா நமக்கு என்ன தான் கிடைக்க போகுது 0 வெக்டார். ஸோ GA வெக்டார் ப்ளஸ் GB வெக்டார் ப்ளஸ் GC வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார். இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரூவ் பண்ணிட்டோம்.